ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65 அதிகாரம் 14 வசனம். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். யார் அவருடைய ஊழியக்காரர்கள்? யார் அவரை சேவிக்கிறார்களோ, யார் அவருக்கு பணிவிடை செய்கிறார்களோ, யார் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, யார் அவர் சித்தம் செய்கிறார்களோ, அவர்கள்தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னது மாத்திரமல்ல, என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் என்னுடையவர்கள், என் சகோதரர்கள், என் ஊழியக்காரர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். அவருடைய வேலையை செய்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். நீங்களும் நானும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மன மகிழ்ச்சியை தருவேன். அவர்களை மன மகிழ்ச்சியினால் கம்பீரிக்க பண்ணுவேன். அவர்கள் மன மகிழ்ச்சியினால் நிரப்பி விடுவேன். மன மகிழ்ச்சியினால் அவர் நிறைந்திருப்பார்கள். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவனுடைய ஊழியத்தை செய்து மனம் அடைந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபித்த காரியம் நிறைவேறவில்லை, நடக்கவில்லை என்று மிகவும் வேதனையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை ஆண்டவருக்காக சின்ன ஒரு பிரேயர்ஸில் நடத்தினா கூட நீ தேவனுடைய ஊழியக்காரி தான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை மனமகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். நீ ஆண்டவருக்காக பாடுகிற நீ உன்னை மனமகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். ஜெபிக்கிற நீ மனமகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வேதத்தை பகுத்து மிக அழகாக போதிக்கிற நீ உன்னை ஆண்டவர் மனமகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். அவருக்காக எந்த காரியத்தை செய்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உண்மையில பிரியமாயிருந்து உன்னை தம்முடைய மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். இன்றைக்கு அந்த நிரப்புதல் நீ கண்டு மகிழ்ச்சி அடைய போகிறாய். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, அருமையான உம்முடைய தாசர்கள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சோர்வோடு இருக்கலாம். ஆனால் நீர் சொல்லின வாக்கு தத்தத்தின்படி அவர்களை மனமகிழ்ச்சியால் நிரப்பி மகிழ்ச்சியால் அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.